ஜீவ சமாதிங்கிறதே வந்து ஒரு உயிரோடு இருக்கும்போதே தான் செத்து போவோங்கிறத கணிச்சிட்டு என்னை சமாதியில் கொண்டு போய் வச்சுருங்கன்னுவாங்க. உயிரோடு இருக்கும்போதே அந்த குழியை வெட்டி அதில் போய் உக்காந்துருவாங்க. அவங்க இறந்த உடனே அதை மூடிடுவாங்க அந்த சமாதியில். அதான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்துருவாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி சாமியாராக இல்லாமல் ஒரு தமிழறிஞராக இருந்த கியாபே விஸ்வநாதன் தனக்காக ஒரு சமாதியை கட்டிட்டு அந்த வயசு வந்த உடனே இன்னும் ஒரு எப்போ வேணாலும் இறந்தோம் அப்படின்னு சொல்லி சமாதியை கட்டிட்டு ரெகுலராக பேர பசங்களை கூட்டிகிட்டு அந்த சமாதியில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவார். சாயந்தரத்தில் ஒரு வாக்கு போனதே அங்கே தான் போவார். அந்த மாதிரி உயிரோடு இருக்கும்போதே சமாதியில் போய் உட்காந்துக்கிறது, அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது, செத்தா அப்படியே மூடிட்டு வச்சுக்கணும். அதுதான் ஜீவ சமாதி. ஜீவனோடு இருக்கும்போதே சமாதி அடையும். சார், இப்போது அவர் மேலே கேஸ் எல்லாம் 2-3 இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அவரை அரெஸ்ட் பண்ணாததுக்கு காரணம் அவருக்கு பின்னாடி பாஜக சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தெரியாது. எல்லா சாமியார் பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் கட்சி இருக்கும். இப்போ பண்டாரடிகளை வந்து உள்ளத்தள்ளலான்னு நினச்சாங்க. பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் கிட்டே போகலையே. அவங்க நெருங்கி கூட பார்க்கல. அதே தான் புட்டபர்த்தி சாமியார்கிட்ட இதில் வந்து 2 கொலைகளே நடந்தது. யாரும் உள்ளே போய் விசாரிக்கிறதுக்கே போகல. ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு 3% அல்லாத சாமியாராக இருந்தால் கூட அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்து ஜனாதிபதியாக இருந்த வெங்கட்ராமனுடைய மனைவி அவருடைய டிவோட்டியாக இருந்தாங்க. அந்த கொலை நடந்த உடனே அவங்க அங்கே வந்து உட்காந்துட்டாங்க. ஜனாதிபதியுடைய மனைவி வந்தப்புறம் போலீஸ் ஆக்ஷன் எப்படி எடுக்க முடியும்? புட்டபர்த்தியில் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அது மாதிரி எல்லா சாமியார்கள் பின்னாடி யாரோ பலமான ஆட்கள் இருப்பாங்க.